பிக் பாஸ் இந்த வாரத்தோட நாமினேஷன் லிஸ்ட் நமக்கு கிடச்சிருக்கு. அதில் குறிப்பாக திரும்பவும் சாச்சனா வந்திருக்காங்க. ஸோ போன வாட்டி தான் மிஸ் ஆயிருச்சு, இந்த வாட்டி குறி வச்சா எற வேணும் அப்படின்ற மாதிரி உங்களை யாரெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்கள சேவ் பண்ணிவிட்டு யாரெல்லாம் தூக்கணும்னு நினைக்கிறீங்களோ பார்த்து பண்ணி விடுங்க. அதில் குறிப்பாக 5 பெண்கள் 5 ஆண்கள் வந்திருக்காங்க. எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன், வீடியோ பார்க்குற நபர்கள் எல்லாருமே லைக்கை போட்டுருங்க மக்களே. அந்த லைக் போடுறதால எனக்கு என்ன பெனிஃபிட்னா 20 பேர் பார்க்குறது ஒரு 30-40ன்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக போகும். அதை மட்டும் மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு டைரக்ட் நாமினேஷன் பவர் இருக்கா இல்லையான்ற மாதிரி பல பேர் கன்ஃபியூஷன் இருந்தது. இல்லை, டைரக்ட் நாமினேஷன் பவர் இருக்குது. அதில் குறிப்பாக சத்யா அவர்கள் வந்து ஒரு பெண்ணை தான் நாமினேஷன் பண்ணியிருக்காரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின். ஸோ ஜாக்லினை தான் டைரக்ட் நாமினேஷன் அடிச்சிருக்காரு சத்யா. குறிப்பாக ஜாக்லினை பற்றி சொல்லணும்னா 8வது வாரம் தொடர்ந்து 8வது வாரம் நாமினேஷனில் ஆன் த ரோ வந்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு சீசன்லையாவது இந்த மாதிரி நடந்திருக்கான்னு எனக்கு தெரில. ஒரு நடுவில் 1-2 மிஸ் ஆகிருப்பாங்க. ஆனால் ஜாக்லின் 8வது வாரம் சாதனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு ஓட்டு வந்தவண்ணம் இருக்கும் மக்களே. அவங்களோட ஓட்டு பேங்கை கண்டஸ்டன்ஸே இன்க்ரீஸ் பண்ணி விடுறாங்க அப்படின்றத யதார்த்தமான பாயிண்டாக நான் பார்க்குறேன். இது ஒன்று. என்ன ரீசனாக இருக்கும்னா, போன வாரம் ஒரு குரூப் டிஸ்கஷன்லாம் நடந்ததில்ல, சாச்சனா முத்துக்குமார் இந்த மாதிரி டிஸ்கஷன் நடக்கும்போது அதெல்லாம் கேட்டு ஒரு வேலை நாமினேஷன் பண்ணியிருப்பாரோ சத்யோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இது ஒன்று. அடுத்து ஸோ ஆனந்தியோட டைரக்ட் நாமினேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அவர்கள். நல்ல வேலை வந்துட்டார்ல, சாமி வந்துட்டார்ல, பார்த்து செய்யலாம் சாமி இந்த வாட்டி அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா அவருக்கும் இந்த கேமுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு வெக்கேஷன் வந்த மாதிரி தான் இருக்காரு. இப்போ அவர் எதுக்கு அந்த வீட்டில் இருக்காரு, என்ன பண்ணிருக்காருன்னு மக்களுக்கும் புரியல, அவருக்கும் புரியல. இதில் குறிப்பாக அவருக்கு ஒரு பயம் வேறு வந்துருக்கு. இண்டிவிஜுவல் கேம்லாம் ஐயோ நம்ம இத்தனை நாளாக மிளகா அரைச்சிட்டு இருந்தோம், தப்பிச்சிட்டு இருந்தோம், இப்போ எவன் பக்கத்தில் மிளகா அரைக்கிறது, அப்படியே வந்து குரூப்பில் டூப் மாதிரி தப்பிச்சு போயிட்டு இருந்தோம், இப்படி ஒரு ட்விஸ்ட்டை வச்சிட்டாங்களேன்ற மாதிரி. அவர் நேற்று எபிசோடில் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தாலும் அவருடைய ரியாக்ஷன்லாம் மாறி போன முகத்தை நம்ம பார்க்க முடியுது. நமக்கே ஆப்போசிட்டாங்கன்ற மாதிரி பாவம் வருத்தமாக இருக்குது. இந்த வாரம் அவருக்கு பாயசத்தை போட்டுருவாங்க நான் நினைக்கிறேன். 2வது அவர் தான். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மஞ்சுரி அவர்கள். ஸோ கேப்டன்சி இஷ்யூவில் மஞ்சுரி பல பிரச்சனைகள் இருந்திருக்கு. அந்த ரீசன்ஸ் மூலியமாக வந்து மஞ்சுரி நாமினேஷன் வருவாங்க நான் சொல்லிட்டு இருந்தேன். அதனால் மஞ்சுரியுமே நாமினேஷன் வந்திருக்காங்க. இதில் டேரக்ட் நாமினேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. க்ளோஸ்டு நாமினேஷனா டேரக்ட் நாமினேஷனான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரையும் டேரக்ட் நாமினேஷன் தான் அதிகபட்சமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கணும். இது இனிஷியலாக சொல்லியிருக்கணும், பட் இருந்தாலும் இங்கே சொல்லிடுறேன். அடுத்து அன்ஷிதாவும் நாமினேஷன் வருவாங்க நான் சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டாக அன்ஷிதா இந்த வாரம் நாமினேஷன் வந்துட்டாங்க. ஏன்னா சில விஷயங்கள் வந்து 2 நாளாக இந்த போன வாரம் கொஞ்சம் பேக் ஃபயர் இருந்திருக்கு அவங்களுக்கு, பர்ஃபார்மன்ஸும் பெருசாக சரியில்லைன்றதால. ஸோ அன்ஷிதாவும் நாமினேஷனில் வந்துட்டாங்க அப்படின்றது தான். அடுத்து நான் ஆனந்தி டவுட்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனந்தியும் நாமினேஷன் ஒரு சேஃப் பிளேயர், சேஃபாக விளையாடிட்டு இருக்காங்கன்ற கேட்டகரியில் ஆனந்தியும் குத்து ஆனந்தியுமே நாமினேஷன் வந்துட்டாங்க. ஓகே, அடுத்து இவங்க வரலனா எப்படி, எல்லாரும் இவங்களோட வரவுக்கு தானே காத்துட்டு இருந்தோம். அந்த வரவு தான் சாச்சனா. ஸோ குறிப்பாக சாச்சனா கிட்ட நிறைய பிரச்சனைகள் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கலன்ற மாதிரி வீக்கெண்டில் சாச்சனாக்கு ஒரு ரோஸ்ட் நடந்தது. குறிப்பாக ஜெஃப்ரி இந்த மாதிரி நபர்கள்லாம் சாச்சனாவை நாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருந்தது. ஏன்னா இந்த கண்டஸ்டன்ஸோட பேட்டர்ன் பொறுத்தவரையும் வீக்கெண்டில் யாரெல்லாம் ரோஸ்ட் வாங்குறாங்களோ அவங்கெல்லாம் நாமினேஷனை போட்டு குத்துறது தான் இந்த கண்டஸ்டன்ஸோட பேட்டர்ன். ஸோ அந்த கேட்டகரியில் சாச்சனாவோட நாமினேஷன். அடுத்து சேஃப் கேமர் அப்படின்ற கேட்டகரியில் சிவகுமார். மற்றவங்க திட்டினாலும் கோவம் வர மாட்டேங்குது, நான் பல சீசனாக பார்த்துருக்கேன்னு சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி பொட்டன்ஷியலை காட்ட மாட்டேங்கிறாரு. லெட்டரில் க்ளூ வந்துமே யூட்டிலைஸ் பண்ண மாட்டாருன்ற மாதிரி ஆள் இருக்காரு. ஸோ போன வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸால் தப்பிச்சார், இல்லைனா போன வாரமே டபுள் எலிமினேஷன் இருக்கும். ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக சிவகுமாரை முடிச்சு விட்ருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராயன் அவர்கள். ஆனால் ராயன் நான் நேம் லிஸ்ட்டில் வைக்கவே இல்லை. பட் அந்த கேங்கு கூட இருக்கார்ல, சௌந்தர்யா ஜாக்லின் கூட இருந்தாவே ராயன் நாமினேஷன் வரதான் செய்யணும். அவங்க கூட மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காரு, அவங்க கூட மட்டும் தான் இருக்கிறார் அப்படின்ற கேட்டகரியில் கண்டிப்பாக ராயன் நாமினேஷன் எடுத்துன்னு வந்து குத்தி முடிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பேசினது ஒரு குத்தமாயா? ஆமாம், எங்ககிட்ட பேசல, அவங்ககிட்ட மட்டும் பேசிகிட்டு இருக்க, அதனால ஒரு குத்தம் தான் அப்படின்ற மாதிரி ராயனை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அடுத்து இன்னொருத்தரும் இந்த வீட்டில் எதுக்கு இருக்காரு, ஏன் இருக்காருன்னு தெரியல. வீக்கெண்டில் விஜய் சேதுபதி முதற்கொண்டு கலாச்சிக்கிட்டே இருக்கிற ஒரு நபர் என்ன, சத்யா அவர்கள். ஸோ சத்யா சார் எதனா பண்ணுங்க சார், உங்கள் ஒய்ஃபு பார்த்துட்டு இருப்பாங்க, இதெல்லாம் பண்ணணும்னு விஜய் சேதுபதி கலாச்சாரில். ஸோ இந்த வாரம் ஒரு டேரெக்டாகவே ஒய்ஃபை போய் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவரும் ஒன் ஆஃப் த சேஃப் கேமராக சத்யா வந்திருக்காரு. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கேம்னு வரும்போது டீமுக்காக பல பேர் நாமினேட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. இண்டிவிஜுவல் என்னும்போது வீக்கெஸ்ட் கண்டஸ்டன்ஸ்லாம் துரத்துங்கப்பா, ஃபஸ்ட்டு வீக்கெஸ்ட்லாம் வெளியே போனால் தான் நம்மளோட கேம் இம்ப்ரூவ் பண்ண முடியுன்றதால ஸோ எல்லாருமே வீக்கெஸ்ட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த கேட்டகரியில் தான் சத்யா நாமினேஷன் வந்திருக்காரு. ஃபைனலி யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வருவாரா மாட்டாரான்ற நானே 50-50 காலில் தான் இருந்தேன். விஜய் விஷாலும் நாமினேஷனில் வந்திருக்கார். குறிப்பாக சௌந்தர்யா மற்றும் ஜாக்லினை போட்டு குத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா
அவருடைய ஃபன்னுன்ற பேரில் பல விஷயங்கள் பண்ணுறாரு அப்படின்ற கேட்டகரியில் விஜய் விஷாலும் நாமினேஷனில் வந்திருக்கார் அப்படின்றதான். இதில் குறிப்பாக வந்து 5 பெண்கள் 5 ஆண்கள், ஜாக்லின், மஞ்சுரி, அன்ஷிதா, ஆனந்தி, சாச்சனா. இதில் நான் கெஸ் பண்ணது 5 பேர். இதில் எனக்கு ஆனந்தி மட்டும் டவுட்டில் வச்சுருந்தேன். நான் கெஸ் பண்ணி ஒரு வீடியோ நேற்று நைட்டு போட்டிருந்தேன் இல்லையா, அதில் ஆல்மோஸ்ட் 4 பேர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பாய் சைடில் ரஞ்சித் கெஸ் பண்ணேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவா கெஸ் பண்ணேன், ராயன் கெஸ் பண்ணல, சத்யா, விஷால். இதில் ராயன் மட்டும் தான் நான் கெஸ் பண்ணல, மற்ற 4 பேர் வந்துட்டாங்க. ஸோ அவுட் ஆஃப் த நான் ஒரு 11 பேரில் ஒரு 8 பேர் கன்ஃபார்ம் நான் சொன்னது வந்திருக்கிறதுல எனக்கு சந்தோஷம். நம்மளும் ஏதோ ஒரு ரீதியில் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கோம்னு நினச்சி சந்தோஷப்படுறேன். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா, அருண், ஜெஃப்ரி, ராணோ இவங்க யாருக்குமே ஒரு ஓட்டும் இல்லை. என்னது சௌந்தர்யா அருணுக்கு ஒரு ஓட்டும் இல்லை, அதாங்க ஷாக்கிங்காக இருக்குது. முத்துக்குமாருக்கு ஒரு ஓட்டு விழுந்திருக்கு, மிச்ச 4 பேருக்கு ஓட்டே விழாமல் தப்பிச்சிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு இந்த கேமுக்கு டிசர்விங் அப்படின்றத பார்த்து முடிவெடுக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது மக்களே. ஸோ யாருக்கு ஓட்டு போட்டு காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க, நல்ல பர்சன்ஸுக்கு போட்டுருங்க. மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா தொடர்ந்து இந்த பிக் பாஸோட எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்கணும்னா ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. இன்னொரு பக்கம் மறக்காமல் லைக் போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே தெரியும். கண்டினியூஸ் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் 24 மணி நேரம் அப்டேட் சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கலாம். லைக் முக்கியம், பிகிலே லைக் போட்டுருங்க.